வைரமுத்துவின் 3ஆம் உலகப்போர். போன அத்தியாயத்தில் விஷங்கொடிச்சு செத்த பொன்னுசாமிய சடலத்தை சுடுகாட்டுல எரிச்சு போட்டு ஊரு சனமெல்லாம் திரும்பிக்கிட்டு இருந்த வேளையில சின்ன பாண்டி ஓடோடி வந்து தன் தகப்பனை தனியா ஓரமா கூட்டிட்டு போய் அண்ணன் நடுவீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆத்தாளையும் அப்பனையும் வீட்டை விட்ட போ சொல்லி வீட்டை எழுதி கொடுக்கும்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காண்டு என கருத்தமாயின காதல சொல்ல கருத்தமாயின மூஞ்ச சிறுத்து போச்சு. வாருங்க அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அத்தியாயம் 11. சுடுகாடு விட்டு சாரி சனத்தோட ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்த கருத்தமாய காடு போங்குது, வீடு வாங்குது. என்ன செய்ய காத்திருக்கானோ தலை பிறட்டு பிடிச்ச தலைப்புள்ள. ஐர மீனுன்னு நினைச்சேன், விலாங்கு சேட்டை பண்ணுதே. அவன் கையில மண்ணு ஒட்டக்கூடாதுன்னு தானே படிக்க வச்சேன். என் மூஞ்சிலேயே சேர்த்து அள்ளி பூசுதே களவாணி நாய். பெத்ததுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனை 33 கோடி வருஷமா தொப்புள் கொடி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. சொத்தை விட்டுறக்கூடாதுன்னு தொக்கி நிக்குதுக பிள்ளைக. சொந்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு இடுக்கி நிக்கிறாக பெத்தவக. சொத்து முக்கியம்னு நினைக்கிறவன் கடைசியில கழுத்தை பிடிக்கிறான். சொந்த முக்கியம்னு நினைக்கிறவன் கடைசியில காலை பிடிக்கிறான். இந்த ரெண்டையும் மாறி மாறி பிடிக்கிறதுனாலதான் முன்ன எட்டு வைக்க முடியாம நின்ன எட்டத்துல நிக்குது மனுஷ கூட்டம். இதுல பெத்ததுகளுக்கோ சின்னதா ஒரு துறவு மனப்பான்மை வந்துருச்சுன்னா தொந்தரவு தீந்துரும். ஆனா வருதா கழுத வரமாட்டேங்குதே. இது புத்திக்கு எட்டுது, பொழப்புக்கு எட்டுதா? எட்டல. எல்லாத்தையும் கடந்து போன்னு மனசு கத்துது. கடக்க முடியலையேன்னு உடம்பு சொல்லுது.